ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். இன்னைக்கு சூப்பரான யம்மியான மணக்க மணக்க பிரியாணி தான். அதுவும் சிக்கன் பிரியாணி, அம்மா கையால் செஞ்ச பிரியாணி சூப்பராக யம்மியாக இருந்துச்சு. பிரியாணினாலே பிரியாணி தான். சூப்பரான பிரியாணி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நாங்கள் எப்படி செஞ்சோம்னா, தக்காளி ஒரு 6 கட் பண்ணியிருக்கோம், வெங்காயம் ஒரு 4 கட் பண்ணியிருக்கேன், பெரிய வெங்காயம், புதினா கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் 7 கட் பண்ணி வச்சாச்சு. சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா, கார மசாலா எல்லாமே வந்து சக்தி பிராண்ட் தான் எடுத்திருக்கோம். பட்டை, லவங்க, கிராம்பு எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம். சிக்கன் வந்து 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி ஊற வச்சாச்சு. பிரியாணி அரிசி தான் நம்ம எடுத்திருக்கோம். 1.5 கிலோ அரிசி நம்ம எடுத்திருக்கோம். பாருங்க, இப்போ இந்த பிரியாணி அரிசியை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 3 குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டுடலாம். போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வெங்காயமும் ஆட் பண்ணிடலாம். இப்ப அந்த பட்டை, அந்த நீட்டு எல்லாமே போட்டதுக்கு அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிட்டு எல்லா வெங்காயத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை. இப்போ பச்சை மிளகாவை நம்ம கட் பண்ணதை போட்டுடலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். நீங்க பச்சை மிளகாய் போட்டு நல்லா பண்ணதுக்கு அப்புறம் நீங்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா செவர விட்டு கூட நீங்க பண்ணிக்கலாம். இப்ப எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டு ஆட் பண்ணிடலாம். இப்ப தக்காளி வந்து நல்லா வேகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புதினாவை ஆட் பண்ணிடலாம். புதினாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி நான் கரண்டியிலே நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா, கார மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூனு, சிக்கன் தூள் 3 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு. இப்போ எல்லா மசாலாவையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது காரம் வந்து நல்ல தூக்கலா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த அளவுக்கு காரம் எடுத்துக்கோங்க. காரம் கம்மியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கார மிளகாத்தூள் மட்டும் 1 ஸ்பூனு இல்லை 2 ஸ்பூனு கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த சிக்கனை எடுத்து நம்ம போட்டுடலாம். இப்ப நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா சிக்கனையும் ஆட் பண்ணிடலாம் முதல்ல. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப சால்ட் ஆட் பண்ணிட்டு நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ட்ரையான ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நான் பிரியாணிக்கு வந்து 1.5 கிளாஸ் தண்ணி அளவுக்கு நான் எடுத்து ஊத்திருக்கேன். இப்ப நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கொதி வரட்டும் பொழுது நம்ம அந்த கொத்தமல்லி தலையும் போட்டுட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த அரிசியை போட்டுடலாம். அரிசி ஆல்ரெடி ஊற வச்சதுனால நம்ம எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி நம்ம போட்டுடுவோம். இந்த சிக்கனோடவே நான் வந்து ஒரு 10 ரூபாய் தயிர் பாக்கெட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இடையில வந்து வீடியோ வந்து சரியா வந்து ரெக்கார்ட் ஆகல, சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நம்ம இப்படிதான் நம்ம செஞ்சோம். இப்ப எல்லாத்தையுமே இந்த அரிசியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வரட்டும். மூடி போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாதம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம தம்ல வச்சிடலாம். இப்ப நல்லா மிக்ஸ் ஆகட்டும் முதல்ல. இப்ப நல்லா அப்படியே சுத்தி விடலாம் நம்ம, இல்லைன்னா அரிசி வந்து நமக்கு உடைஞ்சிடும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்போ நல்லா மூடி போட்டதுக்கு அப்புறம் நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நல்லா ஓரளவுக்கு முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ நம்ம தம்ல போட்டுடலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூனு நெய் ஆட் பண்ணிடுறேன். அப்பதான் அந்த சாதம் வந்து ரொம்பவே ஒரு பொல பொலன்னு நெய்ஸா ஒரு நல்ல ஒரு வாசனையோட சூப்பரா இருக்கும் பிரியாணி.
இது நான் 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், 1.5 கிலோ அரிசி போட்டிருக்கேன், மொத்தம் 3.5 கிலோ வந்துடுச்சு. அதனால சட்டி வந்து ஃபுல்லா நிறைஞ்சிடுச்சு. நீங்க இது உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா தம் பண்ணதுக்கு அப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். இதுக்கு தேவையான வெங்காய பச்சடியும் நான் ரெடி பண்ணியாச்சு. சூப்பரான இந்த பிரியாணி தம்ல வச்சதுக்கு அப்புறம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எம்மியான இந்த சிக்கன் பிரியாணிய நாங்க வீட்டுல சூப்பரா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். உண்மையிலே ரொம்பவே அருமையா இருந்தது. அருமையான இந்த சிக்கன் பிரியாணிய மறக்காம நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தண்ணி எதுக்கு தெளிக்கிறேன்னா, இந்த பிரியாணி தம் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் தெளிச்சோம்னா கொஞ்சம் சாப்பாடு வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும்னு, நீங்க அந்த மாதிரி அவசியம் கிடையாது. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்ப எல்லாத்தையுமே நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்ப அந்த தண்ணிலாம் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம பிரியாணி எல்லாருக்குமே சர்வ் பண்ண போறோம். உண்மையிலேயே நம்மளுடைய பிரியாணி ரொம்பவே சுவையா இருந்தது, டேஸ்டியா இருந்தது. அரிசிலாம் பாருங்க எந்த அளவுக்கு நல்ல எம்மியா வந்திருக்கு பாருங்க, நல்ல குக் ஆயிருந்தது. வீட்டுல மறக்காம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு தான் நம்ம இந்த பிரியாணி நம்ம குக் பண்ணிருக்கோம். இது 2 வேளைக்கு வந்தது. சூப்பரான இந்த பிரியாணி இப்ப நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி போட்டு நம்ம குக் பண்ணி நம்ம தம்முல வச்சிடலாம். இப்போ நான் அதை ஒரு பாத்திரத்துல நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். பாருங்க எந்த அளவுக்கு பொல பொலன்னு சூப்பரா எம்மியா ரெடி ஆகி வந்திருக்கு பாருங்க. இந்த பிரியாணியை பார்க்கும் போதே அப்படியே சாப்பிடணும்னு தோணுது. உண்மையிலேயே இந்த பிரியாணி நான் வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியா போயிட்டே இருந்தது. நான் இதை வந்து ஷார்ட் பண்ணிருக்கு உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஷார்ட் பண்ணும் போதே எனக்கு இந்த பிரியாணி பார்க்கும் பொழுது இன்னும் சாப்பிடணும்ன்ற ஒரு டெம்டிங்கா இருந்தது. சாப்பிடணும்ன்ற ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கு. உண்மையிலேயே பிரியாணினா பிரியாணி தான். அந்த அளவுக்கு எம்மியா ஸ்பைசியா சூப்பரா அம்மா கையால பரிமாறி வெங்காய பச்சடியோட நல்ல தயிர்லாம் மிக்ஸ் பண்ணி சூப்பரா ரெடியான இந்த பிரியாணியை நாங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். கொத்தமல்லி தழைலாம் போட்டு எம்மியா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை மறக்காம வீட்டுல ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனல் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், see you. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், see you.